செயல் மீதே அதிகாரம் உண்டு, பலனில் அதிகாரமேதுமில்லை. பலனை நோக்கமாய்க் கொள்ளாதே, செயல் செய்யாததில் பற்றற்றிரு. ஹரியோம். இந்த பாடல் மிக 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 முக்கியத்துவம் வாய்ந்த பாடல். இந்த பாடலின் கருத்து தவறான முறையில் உலகெங்கிலும் பரப்பப்பட்டு இதை படிக்கின்ற மக்கள் மனதில் குழப்பத்தை உண்டாக்குவதாக அமைந்துள்ளது. இங்கே நாம் சரியான அர்த்தத்தை பார்க்கலாம். இந்த பாடலில் பகவான் 2 கருத்துக்களை பேசுகின்றார். ஒன்று, கர்மணி ஏவ அதிகாரஸ்தே, கர்மத்தை செய்வதற்கு மட்டும்தான் உனக்கு அதிகாரம் இருக்கிறது. இரண்டாவது, மா பலேஷு கதாச்சன, பலனில் உனக்கு அதிகாரம் இல்லை என்கின்றார். கர்மத்தை செய், பலனை எதிர்பார்க்காதே என்று தவறான முறையில் தமிழாக்கம் செய்து பரப்பப்பட்டது. உண்மை என்னவென்றால், கர்மத்தை செய்வதற்கு மட்டுமே அதிகாரம் உண்டு, பலனில் அதிகாரம் இல்லை என்பதுதான் சரியான கருத்து. இதை கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். ஒரு ஆசிரியர் மாதம் தோறும் பள்ளிக்கு சென்று மாணவர்களுக்கு பாடம் நடத்துகிறார். மாதம் முடிந்தவுடன் மாத சம்பளம் கிடைக்க வேண்டுமென்றால் அது மாணவர்கள் தங்களின் கட்டணத்தை சரியாக செலுத்தினால் மட்டுமே ஆசிரியருக்கு மாத சம்பளம் சரியாக வந்து சேரும். இங்கே கர்மத்தை தான் மட்டும் செய்யலாம், ஆனால் பலன் பலரை சார்ந்தது. கர்மம் என்னை மட்டும் சார்ந்தது, பலன் பலரை சார்ந்தது. ஆக முதல் காரணம், பலனில் அதிகாரம் இல்லை என்பதற்கு முதல் காரணம் பலன் பலரை சார்ந்தது. இரண்டாவது காரணம், பலனில் உனக்கு அதிகாரம் இல்லை என்பதற்கு இரண்டாவது காரணம், இது கர்மம் செய்பவனின் மனோநிலையை பொறுத்து பலன் அமைகிறது. உயர்ந்த நோக்கத்தோடு செய்தால் அதனுடைய பலன் புண்ணியம். கீழான நோக்கத்தோடு செயல் செய்தால் அதனுடைய பலன் பாப்பம். உதாரணத்திற்கு, ஒருவன் கையில் கத்தியோடு வீட்டில் தனியாக இருக்கின்ற ஒரு பெண்ணை தாக்க முயற்சிக்கின்றான், தாக்குகிறான் என்றால் அது தவறான நோக்கம். அகப்பட்டு கொண்டால் அவனுக்கு சிறைவாசம். அதே ஒரு பெண்ணிற்கு ஒருவர் கையில் கத்தியை வைத்து அறுவை சிகிச்சை செய்கிறார் என்றால் அந்த மருத்துவருக்கு சன்மானம் வழங்கப்படுகிறது. கையில் கத்தியோடு ஒரு பெண்ணை அணுகும் பொழுது அவர்களின் நோக்கத்தை பொறுத்து பலன் அமைகிறது. நாமும் நமது ஒவ்வொரு கர்மத்திற்கு பின்னால் உயர்ந்த நோக்கத்தோடு செயல் செய்தோம் என்றால் நமக்கு வருகின்ற பலன் புண்ணிய பலனாக கிட்டும். இந்த நோக்கமானது உள்ளத்தில் சூக்ஷ்மமாய் இருக்கின்ற காரணத்தினால் அடுத்தவர்களின் கண்களுக்கு தெரிவதில்லை. தெரிவதெல்லாம் கர்மம் மட்டும்தான், பாவனை தெரிவதில்லை. இங்கே பாவனை முக்கியமாக பேசப்படுகிறது. அதை பற்றி அடுத்த பாடலில் பகவான் பேசுகின்றார். ஹரியோம்.